பஞ்சப்பூர் டைம் பவுண்ட் ஜூன் 17 வரைக்கும் அது ஏலம் விடுறதுக்காக ஒரு அனுமதிக்காக நின்றுட்டு இருக்குது. அதனால ஜூன் மாசம் அது பயன்பாட்டுக்கு வந்துடும். கலைஞர் பிறந்த நாளில் ஜூன் 3 வைக்கலாம்னா அந்த ஒரு 14 நாள் அதுக்கு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. டெண்டர் விட்டு கடையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அரியலூர் பெரம்பலூர் பஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்டோட நிற்கும். அரியலூர் பெரம்பலூர் ஆமாம். கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை பஸ்லாம் இந்த வழியாக வரும். டவுன் பஸ் இங்கேருந்து அங்கே போகும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், சத்திரம் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும். எது கிலோ கட்டணம் உயருங்கிறது நீங்க உடனே பஸ் கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் பேசிஸ்ல கிலோமீட்டருக்கு 5 காசுனா 4 கிலோமீட்டர் கூட வந்தா 4 கிலோமீட்டருக்கு ஏற போகுது. அதுக்கு என்ன கட்டணம் உயர்வு? அதுக்கு பேரு மாண்புமிகு தமிழக முதல்வர் எந்த வீட்டு வரியும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க. நேற்றே நான் பத்திரிகையில் அவங்க நிருபர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும்தான் வசூலிக்கப்படும். அது மட்டும் சொல்லிட்டு போறோம். வேற செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.